ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேனனும் விஷால பத்தியும் நம்ம டாபிக் போயிட்டே இருக்கு. அதான் ரொம்ப சூடா போயிட்டே இருக்கு. இப்ப சூடா அவங்க போயிட்டே ஜாயின் இருக்குது. ஆனாங்களா இல்லையா அப்படிதானே சொல்ல போறேன். ஆமா இப்ப வந்து ஏதோ படத்துல லிப் லாக் சீன் நடந்தது. ஏன் ஆமாமா லிப் லாக் சீனாலே அவங்களுக்கு கேட்சிங்கா இருக்கு. சொல்லுங்க. அது வந்து அவங்க ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லிப் லாக் சீன் தானே, அது வந்து நான் படத்துக்காக தானே பண்ணேன், நான் வந்து நான் ஆஃப் ஸ்கிரீன் போயிட்டு பண்ண மாதிரி பேசுறீங்க. ஓ ஆஃப் ஸ்கிரீன்லாம் வேற பண்ணுவாங்களாமா? இல்ல இல்ல இதெல்லாம் நம்ம எழுதணுமே. அவங்க அப்படி சொல்லல அப்படி பண்ணாங்களா? அப்படி பண்ணாதானே தப்பு. நான் வந்து இது படத்துக்காக பண்ணேன். ஸ்டார்டிங் வரும்போது எல்லாமே ரொம்ப சாந்தமா அடக்கொடுக்கமா வராங்க. நம்ம லக்ஷ்மி மேனன் பத்தி சொன்னா நான் வந்து கிளாமரா ரோல் நடிக்க மாட்டேன், ரொம்ப டீசென்ட்டா நடிப்பேன், ஹோம்லியான கேரக்டர் நடிப்பேன் அப்படின்னு சொன்னவங்க. ஜோதிகாவை ஃபாலோ பண்றேன், ஜோதிகாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸஸ் அப்படியே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ லிப் லாக் சீன் வரைக்கும் போயிட்டாங்க. இப்ப வந்து அதையும் நியாயப்படுத்துது. அது தப்பான விஷயம் இல்லன்னு இப்ப பேசுறாங்க. அதையும் புள்ள நியாயப்படுத்துதுன்னும் பொழுது வந்து ஓகே நல்ல விஷயம் தான். ரொம்ப ப்ரொஃபஷனல்னு எதிர்பார்க்கறாங்களா? அவங்க ப்ரொஃபஷனல் வேற பர்சனல் வேற எதிர்பார்க்கறாங்க. வாவ் சூப்பர்ல. நம்ம லக்ஷ்மி மேனன் மாதிரிலாம் சான்ஸ் இல்ல. அது எப்படி வந்து ப்ரொஃபஷனல்னா வந்து எந்த ஒரு டச்சிங்ஸ் இல்லாம அது வேற ப்ரொஃபஷனலா இருக்கணும். லைஃப் வேற. ஓகே மச்சி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே